ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா நம்மளோட டெய்லி விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி காலைல ஏஞ்சோடனே கொல்லிக்கு போயிட்டு கொல்லியில் நம்மளோட காலை கடன் மற்ற எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அம்மா வந்து தேங்காவை போட்டு உருட்டின்னு இருந்தாங்க. என்னம்மா தேங்காவை போட்டு எதை எடுத்துகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, இன்றைக்கி காலைல இடியாப்பம் செய்ய போகிறேன், இடியாப்பமும் ஆப்பமும் சுட போகிறேன், அதுக்காக தேங்காய் பால் வைக்கிறேன்ப்பா, அதனால் சரி சொல்லிட்டு தேங்காய் உரிச்சின்னு இருந்தாங்க. அப்புறம் காலையிலே ஆப்பத்தையும் சுட்டாங்க. ஒரு 7:30 8 மணிக்கெலாம் சுட்டு முடிச்சிட்டாங்க. நானும் சாப்பிட்லான்னு ரெடி ஆகிட்டேன். எங்கள் அப்பா வந்து ரிப்பேர் பண்ணின்னுக்கிறாரு டார்ச் லைட்டை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நைட்டில் தண்ணி பசுவார் கொல்லியில், அதுக்காக. ஆப்பமும் சுட்டாங்க. இன்னும் தேங்காய் பால் மட்டும்தான் ரெடி ஆகலை. தேங்காய் பால் எங்கம்மான்னு கேட்டேன். நில்லுப்பா, இப்போ தான் நான் அரைக்கவே போகிறேன் அப்படின்னு சொல்லி அரைச்சிட்டு இருந்தாங்க. நாம் அதுக்குள்ளார நம்மளோட யூடியூப்பில் எதுனா எதனா எடுத்துப்போம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்தேன். அதுக்கடுத்தது கொல்லிக்கு போனேன். கொல்லிக்கு போனோடனே இந்த பக்கத்து கொல்லியில் வந்து இது நடவு பழகுது, அதை சும்மா எடுத்து போட்டேன். அவங்க வந்து ஒரு 4 ஆள் வச்சு ஒரு ரவுண்டு ஒரு 10 குழியோ 20 குழியோ நட்டுன்னு இருந்தாங்க. இதுதான் எங்கள் மோட்ரு. காலைல தண்ணி பாஞ்சுது. யாருக்கு பாஞ்சுதுன்னா எங்கள் பெரியப்பா வீட்டு கொல்லிக்கு. அவங்க நெல்லி நட போகிறாங்க, அதனால் அவங்க வந்து தண்ணி பாசியிருந்தாங்க. பரம் போட்டுச்சு காலைல அவங்க கொல்லியில். பரம்னா நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பரம்னா என்னென்னா, மாடை வச்சு அப்படியே ஒரு அப்படியே தடவின்னு வருவாங்க சேரில் வந்து. அப்புறம் வந்து அவங்க ஆல்ரெடி இந்த வீடியோ உங்களை பார்த்தா இப்போ தெரியும். நெல் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சனி மூலையில் நட்டுருவாங்க, மற்றதெல்லாம் நாளைக்கு நட்டுருவாங்க. ஏன் இது மட்டும் ரவுண்டு இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நட்டுக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஐதீகம். இந்த மாதிரி சனி மூலையில் நட்டு வச்சா சீக்கிரம் வந்து வேலை முடிஞ்சிடும், அதனால் மற்ற எல்லா இடத்துலையும் நடத்தை விட்டுட்டு சனி மூலையில் மட்டும் ரவுண்டு நாற்று எடுத்தாந்து நட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், வீட்டுக்கு வந்தோடனே சாயந்தரம் என்னம்மா ஸ்நாக்ஸ் செய்ய போகிறா அப்படின்னு கேட்டேன். ஒரு புட்டு செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அரிசி மாவு புட்டு தான். 2 வாட்டி வேய்க்கணுமாமே. அதை எனக்கு தெரியாது. நான் ஒரு வாட்டி தான் அதை தண்ணியில் போட்டு பிசைஞ்சி அதை வந்து குக்கரில் வச்சு, குக்கரா வேறு ஏதோ அதில் வச்சு வேய்க்கணுமா. தேங்காய் புத்திரி இருந்தாங்க. சரி சாயந்தரம் செய்வோம். சரி மதியம் என்ன சாப்பாடுவான்னு கேட்டேன். மதியம் சாம்பார் சாதம் சொன்னாங்க. இது வந்து என்னன்னா, இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ரவுண்டு பாவக்காய் போட்டிருந்தான். பாவக்காய் வந்து இது சின்னதாக இருக்குது. தண்ணி இல்லை, அதனால் சின்னதாக வந்துக்குது. ஆமாம், அப்படி இல்லைன்னா நல்லா தான் வந்துருக்கும் பாவக்காய். இது ரவுண்டு வீட்டுக்கு எப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு தான் செஞ்சு தருவாங்க, நான் சாப்பிட மாட்டேன் பாவக்காய். அப்புறம் நான் மதியம் சாப்பாடு என்னவான்னு கேட்டேன். சாம்பார் சாதம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சாம்பார் சாதம் வந்து இது வந்து சாம்பார் தனியாக சாப்பாடு தனியாக அப்படி இல்லை. இது வந்து இந்த பிசிமிலாபாத் மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு அதை வந்து குக்கரில் போட்டு நல்லா சூடாக சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க எதுவும் இல்லை தான், ஆனால் நாங்கள் வந்து ஊறுகாய் மிளகான்னு சொல்லுவாங்க. அதுவும் தொட்டுக்க இன்னொன்று வத்தல் செஞ்சாங்க. சாப்பிட்டு நைட்டு என்ன இதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மதியம் சாப்பிட்டு நைட்டு என்ன சாப்பாடுமான்னு கேட்டேன். எங்கள் அப்பா வந்து வெளியே போயிருக்காரு. இன்றைக்கி எதனா வெளியில் போனால் எதனா வாங்கின்னு வருவார். எதனா சாப்பிட்றதுக்கு எதனா பரோட்டா சம்திங் எதனா வாங்கின்னு வருவார். அதை சாப்பிட்டு நம்மளோட வேலையை முடிச்சுட்டு நைட்டு எதனா படிக்கிறது எதனா இருந்தால் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வேறு எதனா பண்ணலாம். அப்புறம் சாயந்தர டைமில் ஒரு ஜூஸ் போட்டாங்க. என்ன ஜூஸ்னால் வெள்ளேரி பழம். நேற்று வாங்கி வந்த வெள்ளேரி பழம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் மீதி இருந்தது. எனக்கு வச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் வச்சாங்க. எங்கள் அப்பா வச்சது நான் தான் சாப்பிட்டேன். அவர் தான் வெளியே போயிருக்காருல, நைட்டு எதனா வாங்கின்னு வருவார் எனக்கு. இதுவும் நேற்று சொன்ன மாரி தான். இதை நல்லா மசிச்சுட்டு சர்க்கரை போட்டு நல்லா பண்ணனா அது ஒரு ஜூஸ் மாதிரி வந்துடும். அதை வந்து நம்ம அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா நல்லாயிருக்கும், அப்படியே குடித்தாலும் நல்லா தான் இருக்கும். இன்னைய விலாக் வந்து இதுதான். நைட்டு வந்து எதனா வாங்கின்னு வருவாங்க எங்கள் அப்பா. அதை வந்து எதனா சாப்பிட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியது தான். நைட்டு மேக்ஸ் போட்டு தூங்கிட வேண்டியது தான். நன்றி மக்களே.